உனக்கு மததாயே அம்மா மததாரா உனக்கு குருவேதாந்தாயே அம்மா குழந்தை தானான் உனக்கு குருவேதாந்தாயே அம்மா குழந்தைதாரா உனக்கு வந்தருள் தருவாய் மகளே வந்தருள் தருவாய் மகள் மலை மகள் கலை மகள் நீ மலை மகள் போலை மகள் அலை மகள் கலை மகள் வானில் சரஸ்வதி மலையர அம்மா வந்தருள் தருவாயே மகளே வந்தருள் தருவாயே
வெள்ளரைந்தருக்கு ஒருவருக்கு நிறைந்திருக்கு செல்வமெல்லாம் இருந்த போதும் செல்வத்தையும் ஆழ்வதற்கு குழந்தை ஒன்று கிடையாதையா பெண்குடையாலும் இதலாபுரி பட்டடத்திலே மண்ணும் மனையும் பொன்னும் பொருளும் பூஷணமும் நஞ்சையும் பிஞ்சையும் தோப்பும் திரவாளும் இத்தனை கோடி செல்வங்கள் வாழ்ந்திருந்தாலும் எல்லா செல்வங்களிலும் நிறைந்த திறந்தான் அதான் வேலையில் அப்படி இருக்கான் அதனால செல்வாக்கெல்லாம் நிறைந்திருந்து எல்லா வளமும் பொருந்தி அவங்க இருவேர்களுக்கு எந்த செல்வம் இல்ல வெறுக்காத செல்வம் பிள்ளை செல்வம் ஆமா ஆமா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்தா தான் சாமிக்கு அர்ச்சனையை போடுவோம் இல்லைன்னா போட மாட்டோம் இல்லையா கஷ்டம் இல்லைன்னா யாரு கடவுள் பக்கத்துல போவா மயத்த வலி வந்த உடனே சாமியை கூப்பிடுறது உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா என்னை காப்பாத்து என்னை காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கோயேன் அடுத்த வருஷம் உனக்கு கரும்பு கொடுப்பேன் ஆமா ஆமா ரெட்டக்கடா உண்டு ரெட்டக்கடா அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தேவியாகி விரத்தையானவள் எல்லா வளமும் சிறப்பும் நிறைந்திருந்து பிள்ளை இல்லாத பெருங்குறை கொண்டு பேரழகி விரத்தை பெண்குடையால் குழந்தை இல்லை என்றால் ஒரு பெண்மணியை உலகத்திலே யாராவது நம்மளை மதிப்பார்களா வருவார்களா வந்தனம் செய்வார்களா அப்படியா குழந்தையை பெத்தெடுக்கலன்னா குமரிம்பாங்க குழந்தையை பெத்தெடுத்துட்டானா அவ கிழவி தானே பிள்ளைய பெத்துட்டாலே கிழவிதான் அதனாலே பாருங்க விருத்தை பெண்ணுடையா பிள்ளை இல்லாத காரணத்தினாலே அவ கணவனா ஆகிய மிருகண்டரிசி இடத்திலே குழந்தை இல்ல வாசலுக்கு முனைகள் வரவே மாட்டா ஆண்டி பாரதி அசியர்கள் அண்ணன் கேட்டு வரவே மாட்டா
இன்றைய விருத்தை பெண்கொடியானவள் இறைவனிட்டெடுத்த யாராலையும் மாற்ற முடியுமா ஐயா? முடியாது முடியாது. அதனால் உனக்குத்தான் கவலையாய் எனக்கும் கவலையாக இருக்கிறது. சொல்லுங்களேன். ஏன் அப்பா வேண்டியதான் சேண்டிகளுக்கு ஒரு கல்யாணம் வேற. அம்மா அங்களுங்க பொண்ணு பார்த்துங்க. அந்த பெண் கொடியா தானே செய்துவாரா பிள்ளை இல்லா காரணத்தால் நடப்பா மகள வரங்கப்பா எந்திரவமருக்கா ஐயால் விளக்கணிப்பா ஐயால் விளக்கணிப்பா மீது கிடைக்கணும் கோழி மரந்தா கற்பமான கோழி மரம் மத சூடானா மத சூடானா அம்மா ஊரறிய உரமாவா மாடறிய நாற்பதும் அங்கை கொலை மரப்பாடா 2-3 மாதமாதி ஈஸ்வரனே தஞ்சமன் 4வது மாதமாசி நாயகனே தஞ்சமம்பா 5வது மாதையில தங்கனே அங்கமல தங்கனீரோ மாதமாச்சு ஆண்டவனுடைய அருளாலே இறைவனை நினைத்து மாதாந்த நடந்தான் மதலை வரம் கேட்டான். நீந்து தவமறந்தான் நெய்யால விளக்கரிச்சா. இறைவனை நினைத்த பலம் விருத்தை அம்மா முட்டு குளிமறந்தால் 30 நாள் கற்பமானாள். அன்று குளிமறந்த அதே மாத சூழாகி 5 மாதம் அங்கமெல்லாம் தங்க நேரம் 6 மாதமாச்சு அறவயிறு பூரணமாக இருக்கிறார். 7 மாதமாச்சு விருத்தைக்கு எப்படி பதிகமான 8வது மாதத்திலே உலக திட்டு முட்டு அடைத்திடுமா. 9 மாதமாச்சு அவ ஓலையாக சுடருவாளா. 10 மாதம் முற்றும் பெற்று அவ பலன் வரும் நாளாகி மழைக்கும் சூடுக்கும் கணக்கு கிடையாது. மழை எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது. தாய்மார்கள் எப்ப பெத்த எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலே மிருகண்ட ரிஷி என்ன மருத்துவ மங்கையை அழைத்து வந்து மங்கைக்கு துணையாக வைத்திருந்தால் மருத்துவமும் விருத்தைக்கு துணையாக இருக்கிற போது அம்மா எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி சாமியா மாதம் முற்றுவம் பெற்றாள். 10 மாதம் முற்றுவம் பெற்றாள். படுத்தாலும் படுக்க மாட்டா பாய் ஓட்டா தூங்க மாட்டா இருந்தாலும் இருக்க மாட்டா இழந்திருக்கா நடக்க மாட்டா வாதம் கொண்டா மலைக்கு வயருடையா வந்து பிறந்துடுமா குழந்தை
ஆனந்த குழவையத போடுவாரா மருந்து வச்சு பெண் கொடியார் மாவு கொடிய கலைவாரா கூடத்தான் பிள்ளைக்கு அறுப்பாரா குடிக்க வைத்தா மருத்துவம் சேனையாலும் போட்டுவாரா ஆடை அணிகலங்கள் போடுவாளா அம்மா விருத்தையே 10 மாதம் சுமந்த பலம் உங்களுக்கு தலைநாளையில ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு மாதாந்த நடந்த பலம் மறையோனுடைய அருளாலே பிறந்த மகனுக்கு சிறிய மகன் பிறந்தான் என்று சீனிவடம் சிறப்புகள் எல்லாம் செய்து முடித்து நிறைய 16வது நாளையிலே மாதாந்த நடந்தும் மறையோன் அருளால் பிறந்த மகனுக்கு மார்க்கண்டனா என்று சொல்லி பிள்ளைக்கு பேர் கொடுத்த மார்க்கண்டன பிரியமாக வளர்ப்பாளா உடம்பு எல்லாம் போட்டு காப்பும் போட்டு 5 வயதாச்சு ஐயா மார்க்கண்டனோ நடந்து வரும் வயதாச்சு இரட்டு வயதுக்குள்ள மார்க்கண்டன் என்பவரும் ஏழுமே கற்புணர்ந்தார் 11 வயதுக்குள்ள பலகளையும் படைத்துவாரா மார்க்கண்டன் என்று பெயர் கொடுத்து 5 வயதிலே அவனை ஆசானிடத்திலே சேர்த்தார்கள் 16 வயதிற்குள்ள மார்க்கண்டன் பல கலைகள் எல்லாம் படைத்தார் விருத்தையம்மா மாதாந்த நடந்து அன்றும் மறையோனிடத்திலே மதுரை வரம் கேட்கும் போது பகவான் கேட்டார் அம்மா விருத்தை உனக்கு அபத்த வேணுமா சமத்த வேணுமான்னு கேட்டாராம் சமத்தம்னா ஆகாத குழந்தை சமத்தம்னு சொன்னா சைபோத்திர கண்ணு அவ அப்பா விடுவா சுட்டியா இருந்தாலும் அவன் மகன் பிறந்திருக்கான் பாருங்க பைத்தியார பையன் அழுங்க பேச மாட்டான்
பேச மாட்டான். சில வீட்டுல பாருங்க அப்பா தருமரா இருப்பாரு, உள்ள சேட்டக்கார பயிலா இருப்பான். ஐயா தருமரு களவாணி பயிலா பிறந்திருக்காமடா. அதனாலே பாருங்க இந்த விருத்தை அவத்த வேணுமான்னு கேட்டா சரி அவத்தனை பத்தின அலங்கோல், இது கட்டுக்கதை இல்ல கதைதான். அவத்தனை பத்தி அலங்கோலப்படுவதை விட சமத்தனை பத்தி சாப கொடுப்பதே மேலும் நினைச்சான். அதனாலே அன்று பகவான் 16 வயதுதான் பாலகனுக்கு வாழ்வு கொடுத்தார். 18 வயதுக்குள்ள எல்லாருக்கும் இடம் பிடித்தார். 16 வயதுல காலையும் கணக்கெடுத்து பார்த்தான். ஏமே தூதே காலை தூதம் தான் வழி அனுப்பணும். தூதுவர் இன்னாருக்கு இன்னும் தேசத்துல இத்தனை வயதுதான் வாழ்வு, அவை விதிகாலம் முடிஞ்சு போச்சு. போனவர் தூதுவரை அனுப்பி வைத்தா எமை ஏறெடுத்து பார்த்து காலனை வழி அனுப்பி வைப்பார். அப்படி இருக்கக்கூடிய நேரம் 16 வயது பிறந்தா நம்ம மகை மார்க்கண்டை இறந்து போவானே அப்படின்னு விருத்தை பெண்குடியார் மகனை பார்த்து பார்த்து கண்ணீர் திரும்ப விட்டாள். அப்ப கேட்டான் பாலகன், அம்மா உங்க மகை மார்க்கண்டை நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் கண்ணீர் வடிக்கல, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அப்பா அன்று ஒரு காலத்துல ஆண்டவன் அமர்த்த வேணுமா சமர்த்த வேணுமான்னு கேட்டாரு. நான் அவத்தனை பெற்று அலங்கோலப்படுவதை விட சமர்த்தனை பெற்று சாவு கொடுப்பதே மேலும் நினைச்சேன். உனக்கு வயது 16 நடந்துகிட்டு இருக்கு. இந்த 16 வயது முடிந்துதானா உனக்கு இந்த பூமியில இடம் கிடையாதுடா. அப்படியா? நான் செத்து போவேனா, நான் மாண்டு போவேனா, இந்த உலகத்தை விட்டு அழிந்து போவேனா? அந்த ஆண்டவனை நான் இப்பவுமே போய் பார்த்துட்டு வரேன். ஆமா அப்படின்னு கைலைக்கு ஓடி வருகிறான் மார்க்கண்டன். இறைவா பகவானே, இதுவரைக்கும் உம்மை நினைச்சு நினைச்சு சாமியை கும்பிட்டேன், இனி உம்மை வச்சு வணங்க எனக்கு 2 சிவலிங்கம் வேணும்னு கேட்டான். அப்ப உடனே ஆண்டவன் பகவான் பார்த்தார். அவை வயதுல உள்ள குழந்தைகள் எல்லாம் விளையாட்டு வீரர்களாக அழைக்கிறார்கள். இது சிறு வயதிலே சிவன் பக்தனாக வந்து எனக்கு சிவலிங்கம் வேணும்னு கேட்கான. உன் மேல எனக்கு ரொம்ப மகிமை அருமை பெருமை அப்பா என்ற ஆண்டவன் பகவான் 2 சிவலிங்கத்தை எடுத்து மார்க்கண்டனுக்கு கொடுத்தார். மார்க்கண்டன் சிவலிங்கத்தை வாங்கி வைத்து 16 வயது முடிவது வரைக்கும் 12 மாசம் ஒரு வேளாவட்ட ஒரு வருட காலங்களாக அதை சிவலிங்கம் மடையில் வைத்து சிவலிங்கம் மடையில் வைத்து பூஜை நடத்துவானா, குடலிங்கம் வைத்து பூஜை நடத்துவானா, நடத்துவானா.
போடா, போடுங்கம்மா.